வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முதல் நாள் உற்சவத்தை முன்னிட்டு இரவு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது. உண்ணாமுலை அம்மன் சமேத அண்ணாமலையார் வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் எழுந்தருளினார். அண்ணாமலையாருக்கு அரோகரா கோஷம் முழங்க பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து மனமுருகினர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான மலையில் தீபமேற்றும் திருவிழா டிசம்பர் 3ஆம் தேதி மாலை நடைபெறும். திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது.
மட்டுவார் குழலம்மை உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு உச்சி பிள்ளையார் சன்னதிக்கு முன்பாக 40 அடி உயர கோபுரத்தில் தீபம் ஏற்றப்படும். இதற்காக 5 அடி உயர செப்பு கொப்பரையில் 300 மீட்டர் அளவுள்ள பருத்தி துணிகளால் ஆன திரி, 700 லிட்டர் இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி சன்னதியில் மெகா சைஸ் திரி தயாரிக்கும் பணி கடந்த 22ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. ராட்சத திரி தயாரிக்கும் பணி முடிந்து திரியை கோவில் பணியாளர்கள், அடியார்கள் பல்லக்கில் அரோகரா பக்தி முழங்க பக்தி சிரத்தையுடன் மேலே ஏற்றினர். உச்சி பிள்ளையார் சன்னதி முன்பு உள்ள கார்த்திகை தீப கொப்பரையில் வைக்கப்பட்ட திரியில் 700 லிட்டர் நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய் உள்ளிட்டவைகளால் ஊற வைத்தனர். 3ஆம் தேதியன்று மாலை 6 மணிக்கு மகா தீபம் ஏற்றப்படும். தீப திருவிழா ஏற்பாடுகளை உதவி கமிஷனர் அருட்செல்வன் மேற்பார்வையில் கோவில் பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு பால், சந்தனம், இளநீர், திரவிய பொடி உள்ளிட்ட 16 வகையான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றன. சிறப்பு அலங்காரத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் சிம்மாசனத்தில் கோவில் கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்தருளினார். சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை முன்னிலையில் கொடி கம்பத்திற்கு சந்தனம், பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகம் செய்து தர்ப்பை, மாவிலை, பூ மாலையால் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. அதன் பின்னர் கார்த்திகை தீப திருவிழாவிற்கான கொடி ஏற்றப்பட்டது. விழாவையொட்டி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் காலை தங்க சப்பரத்திலும், மாலை தங்கமயில், தங்க குதிரை வாகனம், வெள்ளி பூத வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினமும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகின்ற டிசம்பர் 2ஆம் தேதி இரவு 7:05 மணிக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு வைர கிரீடம், நவரத்தினங்கள் பதித்த செங்கோல் வழங்கி பட்டாபிஷேகம் விழா நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக டிசம்பர் 3ஆம் தேதி காலை 7:05 மணிக்கு கார்த்திகை தீப தேரோட்டம் நடைபெறும். அன்று மாலை 6 மணிக்கு கோவிலில் வால தீபம் ஏற்றி மலைமேல் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. அதன் பிறகு இரவு 7:30 மணி அளவில் 16 கால் மண்டபம் அருகில் சொக்கப்பனை கொளுத்தப்படுகிறது. திருப்பரங்குன்றம் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவிற்காக மலை மீது மகாதீபம் ஏற்றப்படும். இதற்காக 3.5 அடி உயரம், 2.5 அடி அகலம் கொண்ட தாமிர கொப்பரையில் 300 லிட்டர் நெய், 150 மீட்டர் காடா துணியால் ஆன திரியில் 5 கிலோ கற்பூரத்தில் மகாதீபம் ஏற்றப்படும். இந்த ஆண்டு அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா சார்பில் கார்த்திகை மகா தீபத்திற்காக புதிய தாமிர கொப்பரை திருவண்ணாமலையில் தயாராகி வருகிறது. விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா, அறங்காவலர்கள் சண்முகசுந்தரம், மணி செல்வம், ராமையா, கோவில் துணை கமிஷனர் யக்ன நாராயணன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர்.
திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் நித்திய திருமஞ்சனத்திற்காக சுப்பிரமணியர் கோயில் அருகில் தாமிரபரணி ஆற்று நீரை தினமும் கோயில் அர்ச்சகர்கள் தீர்த்தம் எடுத்து செல்வது வழக்கம். மாவட்டத்தில் தொடர்ச்சியான கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் கரைபுரண்டோடுகிறது. ஆற்றில் 15,000 கன அடி தண்ணீர் ஓடுகிறது. இருந்தபோதிலும் நித்திய பூஜைகள் தடைபடக்கூடாது என்பதற்காக கோயில் அர்ச்சகர்கள் மழை வெள்ளம் என எதனையும் பொருட்படுத்தாது தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி சுவாமி நெல்லையப்பருக்கு செப்பு குடத்தில் தீர்த்தம் எடுத்து தடைபடாமல் பணிகளை செய்கின்றனர். 1992, 2023 போன்ற வெள்ள காலங்களிலும் கொரோனா பேரிடர் தொற்று காலத்திலும் கூட சுவாமி நெல்லையப்பருக்கு தீர்த்தம் எடுத்து செல்லும் பணி தடைபடாமல் தொடர்ந்து நடைபெற்றது. கோயில் யானை காந்திமதி இருந்த காலங்களில் யானையின் மீது தீர்த்தம் எடுத்து சென்று சுவாமி நிலை பெருக பூஜை நடைபெற்றது. தற்போது யானை இல்லாத நிலையில் நித்திய பூஜைகள் தடைபடாது என்பதற்காக எந்த சூழலையும் பொருட்படுத்தாது கைங்கரியத்தை செய்து வருவதாக அர்ச்சகர்கள் தெரிவித்தனர். எவ்வளவு மழை பெய்தாலும் வர்ண பகவான் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்திலும் இந்த குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து அருள்மிகு நெல்லையப்பர் அருள்தரும் காந்தியம்பாள் திருக்கோவிலுக்கு தொடர்ந்து திருமஞ்சன தீர்த்தம் எடுத்து வரப்படுகிறது. இது வெள்ளம் வந்திருக்கக்கூடிய நேரத்திலும் தைப்பூச மண்டபம் முங்கியிருந்த நேரத்திலும் இங்கிருந்து தீர்த்தம் அருள்மிகு நெல்லையப்பர் அருள்தரும் காந்தியம்பாள் திருக்கோயிலுக்கு திருமஞ்சன தீர்த்தம் எடுத்து வருகின்றோம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. கார்த்திகை மாதம் 2வது சோமவாரத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சிறப்பு சங்க அபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு பெருவுடையாருக்கு மஞ்சள், பால், தேன், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். யாக பூஜைகள் மகா பூர்ணாவதியுடன் நிறைவடைந்தது. 1008 சங்குகளில் புனித நீர் நிரப்பி லிங்க வடிவில் வைத்து பூஜித்தனர். வேத மந்திரம் முழங்க பெருவுடையாருக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சிவசிவ கோஷம் முழங்க பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் கார்த்திகை 2ஆம் சோமவார வழிபாடு நடைபெற்றது.
ஜலகண்டீஸ்வரருக்கு 108 சங்கினால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மதுரை வாடிப்பட்டி குட்லாடம்பட்டி பகுதியில் பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோயில் உள்ளது. கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. ஒவ்வொரு சங்கிலும் நாணயம் வைத்து புனித நீர் ஊற்றி பூஜை செய்தனர். பக்தர்கள் தங்கள் கையால் அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் செய்து பரவசம் அடைந்தனர். அதைத் தொடர்ந்து காலை 7 மணி முதல் திருவாசக பாராயணம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பொன்முச்சந்தையில் உள்ள திருமுக்தீஸ்வரர் அந்தாளீஸ்வரி கோவிலில் 2வது சோமவாரத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் பூஜை நடைபெற்றது. உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் மக்கள் யாவரும் நோயற்ற வாழ்க்கை வாழவும் சுபிக்ஷமாக வாழ வேண்டியும் பூஜைகள் நடைபெற்றன. சங்குகளில் இருந்த புனித நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டன. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பஞ்ச வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற பூஜையில் திரளான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என்ற பக்தி கோஷத்துடன் வழிபட்டனர்.